ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூத்துக்குடி வரேன்னு சொல்றாங்க, எங்க சுத்தி காமிப்பீங்க? நம்மன் தூத்துக்குடி. என்ன ப்ரோ? நம்மன் தூத்துக்குடி பீச்சி. ஓகே. அது ஆர்பாது பூங்கா. சூப்பர். நீங்க சொல்லுங்க. தேட்டருக்கு கூட்டு போவோம். ஓகே. எந்த தேட்டருக்கு கூட்டு போவீங்க? குறிப்பா கிளியாப்பட்டர் தேட்டரு. ஓகே ப்ரோ. எந்த மூவி கூட்டு போவீங்க வந்தாங்கன்னா? இந்த புது மூவி ஏதாட்டும் மூவி வந்தா அதுதான் கூட்டு போவோம். சூப்பர். அது இப்போ ரீசெண்டா நீங்க எந்த சாங் பாத்தீங்க? நாங்களா லவ் சாங். ஓகே. அதுல ஏதாவது 2 லைன் சொல்ல முடியும்? ஏதாவது 2 லைன் இல்ல சாங் சொல்லு. சும்மா சொல்ல பாடல. உனக்காக பிறந்தேன், என் உயிர் கலந்தேன், இத்தனை நாள் வரைக்கும் நீ எங்க தாண்டி இருந்த. சூப்பர். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ் இங்க வந்தா எங்க சுத்தி காமிப்பீங்க தூத்துக்குடியில? தூத்துக்குடினா எல்லா இடம் சுற்றலாம். நிறைய தெரியாது, ஆனா எங்கேயும் சுற்றலாம். ஓகே. தப்பா நான் ஒன்றும் பேசல. புரியுது. கண்டிப்பா. அதான் எல்லா இடம் சுற்றலாம். ஸ்பீக்கு. ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூத்துக்குடி வந்தாங்கன்னா எங்க சுத்தி காமிப்பீங்க ப்ரோ? முத்துநகர் பீச்சு. ஓகே. தேட்டரு அங்க வெர்சன் பிரசாத் தேட்டரு. சூப்பர். வேற மாதா கோயில். சூப்பர். வேற எங்க ஹார்பரை சுத்தி பார்க்க. ஓகே. வேற அவ்வளவுதான். தேங்க்ஸ். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி யாராவது சுத்தி பார்க்கணும்னு சொன்னா தூத்துக்குடியில எந்த இடத்துல நீங்க சுத்தி காமிப்பீங்க? அதாவது முத்துநகர் பீச்சு. சூப்பர். அப்புறம் வந்து ஹார்பர் பீச்சு நல்லா இருக்கு. இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். இப்போ கண்டிப்பா நல்லா இருக்கும். வேற சொல்ற மாதிரி பூங்கா. ஆமா. வாடட்டங்கிட்ட பூங்கா. ஆமா. இந்த மாதிரி இடங்கள் போகலாம். தேங்க்ஸ். இதை தாண்டி போனோம்னா நம்ம புதுக்கோட்டை டோல்கேட் இருக்குல்ல, ஆமா, அங்க வந்து விஜிபி மாதிரி ஒரு இடம் போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா வெயில் காலத்துல அங்க போய் பசங்களை கூட்டு போகலாம். இவ்வளவுதான் இங்க உள்ளது. எங்க சாப்பிட போவீங்க? தூத்துக்குடினா புரோட்டா ஃபேமஸ். எந்த கடைக்கு நீங்க புரோட்டா சாப்பிட போவீங்க? இல்ல என்ன உங்களுக்கு பிடிக்கும் புரோட்டா தவிர? தூத்துக்குடி பொரிச்ச ரொட்டி ரொம்ப ஃபேமஸ். மெட்ராஸ்ல இருந்து வந்தாலும் இங்க இருந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்க. சூப்பர். ஆண்டவர் புரோட்டா, அப்புறம் இங்க கனி ஹோட்டல், இந்த மாதிரி எல்லாம் பொரிச்ச ரொட்டி நல்லா ஃபேமஸ். அப்புறம் எடுத்துக்கிட்டா ஸ்வீட்ல வந்து மக்ரோன் வந்து ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பா. சாந்தி பேக்கரி, அப்புறம் இல்லை ஞானம் பேக்கரி. ஞானம் பேக்கரியில வந்து உங்களுக்கு டெய்லி பார்சல் அவ்வளோ நிறைய போகும். ஆமா, வெளியில போறவங்க வாங்கிட்டு போவாங்க. இது 2. அப்புறம் ஹோட்டல் எடுத்துக்கிட்டாச்சுன்னா பிருந்தாவன் ஹோட்டல் சைவம். அசைவம் வந்து அங்க நம்ம மில்லபுரம் அசைவ ஹோட்டல் இருக்கு, அது நல்லா இருக்கும். தேங்க்ஸ். அவ்வளவுதான். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடிக்கு வந்தா எங்க சுத்தி காமிப்பீங்க? அதான் சொல்லுதம்ல, மாதா கோயில் தான் ஃபேமஸ். கண்டிப்பா. அண்ணன் வேளாங்கண்ணிக்கு அடுத்தால மாதா கோயில். சூப்பர். மாதா கோயிலில் வந்து பல ஊர்காரங்களும் வருவாங்க. அது மெயினான ஒரு கடல். அப்புறம் ஃபிஷிங் இருப்போம். அப்புறம் துறைமுகம். கண்டிப்பா. அது இந்த கப்பலை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. இந்த கப்பல் வந்து எப்பமா தான் வரும் சரக்கு இறக்க. அது போக முக்கியமான இடங்கள் நிறைய இருக்கு. மணப்பாடில் வந்து மணல் மாதா கோயில். அது மணப்பாடினா திருச்செந்தூர் ரோட்டில் இருக்கு. அந்த கோயில் வந்து அந்த காலத்தில் சுனாமியில் அழிஞ்ச கோயில். மணலுக்கு உள்ள இருக்கு ஒரு கோயில், மேலே ஒரு கோயில் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரே மணல். அப்போ தட்டி விழுந்தான். என்னடா தட்டி விழுவோம், மணலாக இருக்கு, இதில் கல் இருக்கு அப்படின்னா. அப்போ தோண்டி பார்த்தாங்க, ஒரு சிலுவை வந்தது. அப்போ தோண்ட உள்ள ஒரு கோயில் இருக்கு. நீங்கள் அந்த மணல் மாதா கோயில் போங்க, உள்ள ஒரு கோயில், மேலே ஒரு கோயில் இருக்கு. ஆனால் செம்மண் கலரில் தான் இருக்கும். அது திருச்செந்தூர் இந்த கடற்கரை ரோடு. அப்பதான் மணப்பாடு வந்து பெரிய ஒரு கோயில் இருக்கு. மணப்பாடுல இருந்து ஒரு மலை இருக்கு. சுனாமில இருந்து அந்த மலையினால மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. சுனாமி வரும்போது அது எல்லாம் மலைக்கு மேலே போயிட்டாங்க. அப்போ மேலே ஒரு மாதா கோயில் இருக்கு. அப்போ அந்த சுனாமி வரும்போது அது பக்கத்தில் ஒரு வெட்ட வழி, ஒரு குளம் கடந்திருக்கு, தண்ணியே கிடையாது. அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த வெட்ட வழிக்குள்ளே போயிட்டு அப்போ அவங்க காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ மணப்பாடு மணல் மாதா கோயில், இந்த மாதா அண்ணன் வேளாங்கண்ணி, ஹார்பர், தூத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம். எனக்கு உண்மையிலே எனக்கு சொந்த ஊர் பாளையங்கோட்டை இருக்குது தூத்துக்குடி. இருந்தாலும் சில காரியங்கள் வந்து தூத்துக்குடி சின்ன ஊர் தான், இருந்தாலும் நிறைய காரியங்கள் நிறைய இருக்கு. அதனால வந்து மக்கள் சுற்றி பார்க்குற ஒரே இடம் வந்து ஹார்பர், மாதா கோயில். மாதா கோயில் தான் மெயினாக வருவாங்க. ஃபிஷிங் ஹார்பர்.